ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசியாக நம்ம இருக்கக்கூடியவங்க வந்து வீட்டிலே என்ன மாதிரியான வேலையெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் அவங்க பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் செய்யணும். அது அவங்கவுங்க சான்ஸ். நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீட்லேயே இருக்கோமே, நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா வேணும், நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்து நம்ம செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி நினைப்புலையும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நம்ம சொந்த தொழிலில் சொந்த காசு நம்மளுடைய சம்பளம் அதை வச்சு நம்ம வந்து செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நான் அதுக்கு வந்து யூடியூப் சேனலில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சேனல் ஆரம்பித்தா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வருமானம் கிடைக்குதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு உண்மையாக இருந்துச்சு. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் வந்து அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் வந்து கொரோனா டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் காமிச்சு போகிறதே கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. சோசியல் மீடியாவில் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் காமிச்சு போகிறது, நம்ம ரிலேட்டிவ்லாம் எப்படி சொல்லுவாங்க, நம்ம கிண்டல் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி தயக்கம் இருந்ததுங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் காலத்துக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து ஃபேஸ் காமிக்காமே நம்ம ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து சமையல் வீடியோ அதுமாரி தான் போட்டுகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் காமிச்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தேன். ஃபேஸ் காமிச்சு போட்டோம். நம்ம வந்து சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் விடுங்க. இப்போ வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேனல் வந்து எப்படிலாம் ஆரம்பிக்கணும், எப்படி எடிட் பண்ணணும், எந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கானவே முழுசாகவே வீடியோ வந்து நிறைய போடுறாங்க. கண்டிப்பாக அதை பார்த்து வந்து போட்டுக்கலாம். ஸோ அதை பார்த்து தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? யூடியூப் நம்ம ஆரம்பித்தாவே அதுக்கு நிறையா வந்து விஷயம் இருக்குது, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயமும் நிறைய சேனலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து நிறைய போடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம வந்து சேனல் ஆரம்பித்தோம், இந்த வாட்ஸ்அப்பரும் வரல, சப்ஸ்கிரைபரும் வரல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மெயின் காரணமே நம்ம வைக்கக்கூடிய கண்டென்ட் தான். நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் வைக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழில் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வச்சுக்கோங்க. சேனல் வந்து நல்லா போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்தமாரி தான் பார்க்குறாங்க. ஸோ யூடியூப்பில் நம்ம இன்னொன்று சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக வந்து சேனல் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ ஓகே, இந்த சேனல் பிக்கப் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் யூடியூப்பை வந்து அந்தமாரி கொஞ்சம் எடுத்து காமிக்கல. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக சொல்லலாம். இதே சமயம் வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் ஆரம்பிக்கிறோமோ அதை பற்றியே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாங்க. இப்போ குக்கிங் ஆரம்பிச்சிங்கன்னா குக்கிங் பற்றியே நம்ம போடணும். இல்லை வந்து நம்ம வந்து வெளியே நிறைய ஏதாவது ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அது வந்து வெளியே விழாக்கெல்லாம் எப்படி இருக்கோ அதை பார்த்து அது அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ மாடி தோட்டம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டில் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து சேனலில் வந்து வீடியோ போட்டிங்கன்னா ஓகே, நல்லா ஓடும். ஓகேங்களா? இல்லை மோட்டிவேஷனல் வீடியோவாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சேனல் வந்து பிக்கப் ஆகும். ஓகேங்களா? இதுமாரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சேனல் வந்து நல்லா பிக்கப் ஆகும், நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்னும் ஒழுங்காக கிடைக்கல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம போட்டுருவோம்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படி தான் வந்து சேனல் ஆரம்பித்து இப்போ வந்து கொஞ்சம் போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஆரம்பிங்க, நல்லா பண்ணுங்கள். சேனல் வந்து நல்லா பிக்கப் ஆகி நல்லா முன்னேறதுக்கு மக்களுடைய ஆதரவு நீங்கள் வந்து பெறுங்க. ஓகேங்களா? நான் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. பாய்.